அன்பர்களே, இன்று நவராத்திரி 4வது நாள் மேட்டுப்பாளையம் ஸ்ரீ வனபத்ரகாளியம்மன் திருக்கோயிலுக்கு செல்வோமா? இந்த கோவில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேக்கம்பட்டியில் உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பவானி ஆற்றங்கரையில் காடுகள் நிறைந்த பகுதிகள். தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை தீர்த்து வருபவளாக தேக்கம்பட்டி வனபத்ரகாளியம்மன் திகழ்கிறாள். முற்காலத்தில் மகிஷாசுரன் ஈசனிடமிருந்து வரம் பெற்று பலரையும் துன்புறுத்தி வந்தான். இவனை அழிப்பதற்காக அம்பாள் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்து பூஜித்து அந்த அசுரனை அழித்தாள். பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து தியானம் செய்த இடம்தான் இந்த கோவில். வனப்பகுதியில் இருப்பதால் வனபத்ரகாளியம்மன் தேவி எனப்படுகிறாள். ஆரவல்லி, சூரவல்லி ஆகியோர் மந்திரம், சூனியம் ஆகியவற்றால் மக்களை தங்களின் பயப்படுத்தி அவர்களை துன்புறுத்தி கொடுமை செய்தனர். இவர்கள் பீமனிடம் அகப்பட்டு கொண்டார். அவரை கிருஷ்ணர் காப்பாற்றினார். பாண்டவர்களின் உறவினரான அல்லிமுத்து என்பவனை அப்பெண்களை அடக்க அனுப்பி வைத்தார். அவன் இந்த வனபத்ர காளியம்மனை வணங்கி இவள் துணையுடன் அந்த பெண்களை வெற்றி கொண்டார். இந்த ஆலய அம்மன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். புதிதாக 2 சக்கர 4 சக்கர வாகனம் வாங்குவோர் இங்கு வந்து பூஜை செய்த பிறகே அதனை பயன்படுத்துகிறார்கள். பகாசுரன், பீமன் ஆகியோர் இங்கு காவல் தெய்வமாக உள்ளனர். இவர்களுக்கு இடையில் குந்தி தேவி ஒரு குழந்தையுடன் அமர்ந்த சிலை உள்ளது. பவானி ஆற்றங்கரையில் விநாயகர் கோவில் உள்ளது. பவானி ஆற்றில் வெற்றிலை மீது கற்பூரமேற்றி ஆற்றில் விடுவது இந்த கோவிலின் மரபாக உள்ளது. நாகதேவதை கோவிலும் உள்ளது. புதிதாக தொழில் தொடங்கும் நபர்கள் இல்லத்தில் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நடத்திட அம்மன் முன் பூ போட்டு பார்க்கும் வழக்கம் இங்கு உள்ளது. இந்த கோவிலின் தலமரம் தொரத்தி மரம். அம்பாளுக்கு ஆடு பலி கொடுப்பது இங்கு வழக்கமாக உள்ளது. குழந்தை வரம் வேண்டுவோர் தொரத்தி மரத்தில் தொட்டில் கட்டி வழிபாடு செய்கிறார்கள். குண்டம் எனப்படும் தீமிதி விழாவும் இங்கு மிகவும் சிறப்பு. வேண்டிய காரியம் கைகூடினால் பெண்கள் தாலியை உண்டியல் போடும் வழக்கமும் இங்கு உள்ளது. தங்கம், வெள்ளி, பணம் ஆகியவற்றை நேர்த்திக்கடனாக வழங்குகிறார்கள். அன்னதானம் செய்தல், எலுமிச்சம்பழ பூமாலை சாற்றுதல், எலுமிச்சை தீபம் ஏற்றுதல் முதலியவையும் இங்கு நடைபெறும். செய்வினை, ஏவல், பில்லி சூனியம் ஆகியவற்றால் பாதிக்கப்பெற்றவர்கள் இங்கு வந்து அம்பாளை வழிபட்டால் அந்த கோளாறுகள் அகன்றிடும். ஜூலையில் ஆடிக்குண்டம் 15 நாள் திருவிழா நடைபெறும். தமிழ் வருடப்பிறப்பு, வெள்ளி, செவ்வாய்க்கிழமைகள், நவராத்திரி போன்றவை இங்கு விழா நாட்கள். 36 அடி நீளமுள்ள தீக்குண்டம் அமைத்து நெருப்பு உண்டாக்கி அதில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்துவது இங்குள்ள மக்களின் வழக்கம். சகல நன்மைகளையும் அருளும் மேட்டூர் வனபத்ரகாளியை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் மகா மாரீச்ச வித்மகே சித்தேகி தீமகி தன்னோ காளி பிரச்சோதயாது. ஓம் சக்தி பராசக்தி.